வணக்கம் மக்களே, ரிலாக்ஸ் வித் சித்து என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் இப்போ கேட்க போகிறது நான் எழுதின ஒரு அழகான காதல் கதை. நீ தீயா இல்லை தென்றலா. இந்த கதையில் கிட்டத்தட்ட 150 அத்தியாயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்க போகிறது அத்தியாயம் 17. இந்த கதையில் வர இடங்கள், பெயர்கள், சம்பவங்கள் எல்லாமே ஒரு கற்பனை தான். யாரோட மனதையும் புண்படுத்துவதற்காக எழுதப்பட்டது கிடையாது. அத்தியாயம் 17 கேட்போமா? அடுத்த 1 மணி நேரத்தில் குமாரின் கார் மது தங்கியிருக்கும் விபச்சார விடுதியின் முன் நின்றது. குமாரின் காருக்கு முன்னே 4-5 போலீஸ் ஜீப்கள் நின்று இருந்தது. ராகவ், இங்கே ரைடு நடக்குது, ப்ரெஸ் மீடியாலாம் இருக்காங்க, ஸோ நீ காருக்குள்ளேயே இரு, நான் சொல்லும்போது வா என்று குமார் சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்கினார். பெங்களூருவின் டாப் 10 பணக்காரர்களில் ஒருவனான ராகவன் மும்பையில் விபச்சார விடுதிக்கு வந்திருக்கிறான் என்ற செய்தி பிரஸுக்கும் மீடியாவிற்கும் தெரிந்தால் தவறாகிவிடும் என்பதற்காக குமார் ராகவனை காரினுள்ளேயே அமரச் செய்துவிட்டு வெளியில் வந்தான். அந்த வீதியில் காவலர்களை பார்த்ததும் அங்கிருந்த பெண்களும் ஆண்களும் அங்குமிங்கும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தனர். அந்த தெருவே அல்லோலகல்லோலப்பட்டது. அங்கு காவலர்களை பார்த்த கற்பகமும், 6 மாசத்துக்கு ஒருக்கா இங்க ரைடு நடக்கும், போன மாசம் தானே ரைட் பண்ணிட்டு போனாங்க, போலீஸ்காரங்கெல்லாம் வந்துட்டு இங்க இருக்கிறவங்களெல்லாம் அள்ளிட்டு போனாங்க, திரும்பவும் இத்தனை போலீஸ்காரங்க இங்க எதுக்கு வந்திருக்காங்க? நிச்சயமா இது அவளுக்காக தான் இருக்கும், அவளுக்காக மட்டும்தான் இருக்கும். இந்த மது இங்க வந்ததுனால இப்போ நமக்கு பெரிய பிரச்சனையாக போகுது, இப்போ என்ன பண்றது என்று யோசித்து கொண்டு கற்பகம் நிற்க அந்த இடத்திற்கு வந்தான் குமார். சார், போன மாதம்தான் வந்துட்டு போனீங்க, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? மாதம் மாதம் நீங்கள் இங்கே வந்துட்டு போனால் எங்கள் பொழப்பு என்னாகிறது என்று போலீஸ் அதிகாரியான குமாரிடம் கற்பகம் கேட்க, விபச்சாரம் பண்ணிக்கோங்கன்னு கவர்மெண்ட் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துச்சா, இல்லை உங்கள் தொழிலுக்கு அங்கீகாரம் கொடுத்துச்சா? பண்ணுறது தப்பு, இதில் நியாயம் வேற பேசுகிறீங்க. பல பெண்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கான்ஸ்டபிள், இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி முதல்ல வண்டியில் ஏற்றுங்க என்று சொல்ல ஒரு பெண் காவலர் அங்கு வந்து கற்பகத்தின் கைகளில் கைவிலங்கு பூட்டி ஜீப்பில் ஏற்றினார். அங்கிருந்த பெண்கள் ஆண்கள் அனைவரையும் வேனில் ஏற்றினர். மேலே பெண்களும் ஆண்களும் அலறிய சத்தம் பாதாள அறைக்குள் இருந்த மதுவிற்கு கேட்க மது மட்டும்தான் அங்கு இருந்தாள். போலீஸில் இருந்து தப்பிக்க ஒரு 3 ஆண்கள் மது இருந்த பாதாள அறைக்குள் நுழைந்து விட்டனர். போலீஸ் வேன், ஜீப், போலீஸ் அதிகாரிகள் என அனைவரும் அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கிருந்து சென்றுவிட அந்த அறைக்குள் 3 ஆசாமிகளை பார்த்த மதுவோ அவர்கள் கண்களுக்கு படாதபடி ஒரு செல்ஃபி பின்னால் ஒளிந்து கொண்டாள். அங்கு நடந்து கொண்டிருந்ததையெல்லாம் ராகவன் காரின் உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்தான். ராகவனுக்கு அங்கு இருப்பு கொள்ளவில்லை. காவலர்கள் அழைத்து போகும் பெண்களிலெல்லாம் மது இல்லை. மது எங்கே என்று ராகவனின் இதயம் படபடுத்துக் கொண்டிருந்தது. வீட்டின் எல்லா அறையிலும் மதுவை தேடிய குமாரோ ராகவனிடம் வந்து, மச்சான், மது இங்கே இல்லடா என்றான். என்னடா சொல்ற? நீதான் மது இங்கே இருக்கான்னு சொன்ன, இப்போவே எங்கடா என்று ராகவன் பதட்டமாக காரிலிருந்து இறங்கினான். கூல்டா மச்சான், இந்த வீட்டில் மது இல்லை, பட் இந்த தெருவில் இருக்க மற்ற வீடுகளை பார்ப்போம் என்று குமார் சொல்ல ராகவன் காரிலிருந்து இறங்கும் முன்னரே அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள், பிரஸ், மீடியா என எல்லோரும் அங்கிருந்து நகர்ந்து விட்டனர். யாரும் இல்லாத அந்த தெருவில் ராகவனும் குமாரும் மட்டும்தான் இருக்கின்றனர். சரியா, இந்த பக்கம் வீடுகளில் நான் பார்க்குறேன், நீ ஆப்போசிட்டில் இருக்க வீடுகளில் பாரு என்று ராகவன் சொல்ல ராகவனும் குமாரும் அந்த தெருவில் இருந்த எல்லா வீடுகளிலும் மதுவை தேடினர். ஆனால் எங்கும் அவள் இல்லை. வீடுகளிலெல்லாம் தேடிவிட்டு ராகவன் களைத்து போய் ஒரு வீட்டை விட்டு வெளியில் வர அதற்கு எதிர்த்த வீட்டிலிருந்து குமாரும் வெளியில் வந்தான். மச்சான், மது இருக்காங்களா பாத்தியா என்று குமார் கேட்க, இல்லடா, அவ இல்லை, இங்கே இல்லை என்று ராகவன் சொல்ல, நானும் பார்த்துட்டேன்டா, இங்க எந்த வீடுலையும் அவங்க இல்லை. மது எங்க இருக்கிறதா தான் எனக்கு தகவல் வந்துச்சு. ராகவா, இன்னொரு முறை நான் இந்த வீடுகள்ல எல்லாம் பார்க்குறேன், நீயும் ஒரு முறை பாரு என்று சொல்லிவிட்டு
குமார் மறுபடியும் தன் நண்பனுக்காக மதுவை தேடி மற்ற வீடுகளெல்லாம் நுழைந்து அலசி ஆராய்ந்து மதுவை தேடினான். ஆனால் மதுவை அவனால் பார்க்க முடியவில்லை. ராகவனும் மது எப்படியாவது கிடைத்துவிட மாட்டாளா என்று மறுபடியும் தான் சென்ற வீடுகளிலெல்லாம் ஒரு முறை சுற்றி பார்த்தான். மது இல்லை. தெருவுக்கு வந்த ராகவன், மது எங்கடி இருக்க என்று கத்தியே விட்டான். காவல் அதிகாரிகளிடமிருந்து தப்பிக்க அந்த அறையில் நுழைந்த 3 ஆசாமிகள் பேசிக்கொள்கின்றனர். எப்படியோ இந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுடா. நாம எப்பாவது தான் இங்கே வரோம், அப்பவும் இவனுங்க வந்து நம்ம சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுறானுங்களேடா. ச்சே, என்ன நேரண்டா இது என்று அந்த 3வரில் ஒரு ஆசாமி புலம்ப, அடப்போடா, வந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கையில் மாட்டியிருந்தாலும் போ, 6 மாதமோ 1 வருஷமோ ஜெயில் தண்டை தானே, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் வந்த வேலை முடியலையடா, என்ன பண்ணுறது இப்போ எங்கே போகிறது என்று இன்னொருவன் அழைத்துக்கொள்ள, டேய் மச்சான், நம்ம நேரம் நல்லா தாண்டா இருக்கு, அங்கே பாரு என்று செல்ஃபின் பின்னால் ஒளிந்திருந்த மதுவின் காலடிகளை பார்த்து ஒருவன் மது நின்றிருந்த பக்கமாய் கண்களை காட்ட, ஹே, சரியான வேட்டை தாண்டா இன்னைக்கு நமக்கு, கடவுளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் கருணை இருக்கு போல என்று அதில் ஒருவன் சொல்ல, இருங்க என்று மெதுவாய் பூனை போல் நகர்ந்து மது இருந்த இடத்திற்கு சென்ற அந்த 3 ஆசாமிகளில் ஒருவன் அலமாரியின் பின்னால் நின்றிருந்த மதுவின் கையை பிடித்து இழுக்க, என் கையை விடுங்க, என் கையை விடுங்க என்று கத்தியவாறே அந்த அலமாரியின் பின்னால் இருந்து மது வந்தாள். ஹே, இங்க பாருங்கடா, பயங்கரமா இருக்காடா, இன்னைக்கு சூப்பர் வேட்டை தாண்டா நமக்கு என்று அந்த ஆசாமி பின்னால் இருந்த 2 ஆசாமிகளையும் பார்த்து சொல்ல, அவன் முன்னிருந்த மதுவோ அவனை விட்டு நகர முயற்சித்தாள். ஆனால் அங்கு நின்றிருந்தவனோ தன் கைகளை சுவற்றில் பதித்து இரு பக்கமும் அவளை நகர விடாமல் அணை கட்டினான். அவனின் கண்கள் மதுவின் மேனியை அங்கமாய் அளந்தது. கூசிப்போனால் மது. அருவருப்பாய் பார்த்தாள் அவனை. டேய், என்னை விட்டு போயிடு, என் பக்கத்தில் வராத, தள்ளி போடா என்று அவன் மார்பில் கை வைத்து மது தள்ள, ஆனால் அவனோ சிலை போல ஆடாமல் அசையாமல் நின்றிருந்தான். வேணாம், என்னை பெற்று அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று மது அழுது கொண்டே சொல்ல, என்ன பண்ணுவ, என்னடி பண்ணுவ என்று புருவத்தை உயர்த்தி கேட்டான் அந்த ஆசாமி. இந்த கத்தியால உன்னை குத்தி கொன்றுவேன் என்று தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவன் முன்னே நீட்டினாள் மது. மதுவின் கைகளில் இருக்கும் கத்தியை பார்த்தவன் மதுவை நிமிர்ந்து பார்த்தான். மதுவும் அவனை பார்த்தாள். மதுவின் முன்னிருந்த ஆசாமி கத்தி பிடித்திருந்த மதுவின் கை மணிக்கட்டை இறுக்கமாக பிடிக்க, கையை விட்றா என்று கத்தினாள் மது. மதுவின் கை வலிக்க அவள் கையில் இருந்த கத்தி கீழே விழுந்து விட்டது. இந்த கையில தானே கத்தி இருந்தது என்று சொன்ன அந்த ஆசாமி மதுவின் கைகளை பிடித்து அவளின் கைகளுக்கு முத்தம் கொடுக்க அவனது இதழருகே மதுவின் கையை எடுத்துச் சென்றார். அந்த சமயம் இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டாள் மது. என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டிருந்தவளின் காதுகளில் ஆ என்றொரு அலறல் சத்தம். விழிகளை திறந்து பார்த்தாள் மது. அங்கிருந்த 3 ஆசாமிகளையும் அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தான் ராகவன். ராகவனை பார்த்ததும் அதிர்ச்சியான மது விழிகள் மூடாது அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். மதுவை பார்த்தபடியே அவளை முத்தமிடச் சென்றவனின் வாயிலேயே குத்தினான் ராகவன். ராகவனின் கைகளில் எல்லாம் எதிரே இருந்தவனின் இரத்தம் ஒழுக அந்த இரத்தத்தை எதிரே இருந்தவனின் சட்டையிலேயே துடைத்தான் ராகவன். அதை பார்த்த மது அதிர்ந்து போனாள். 3 ஆசாமியையும் ராகவன் அடித்து துவைத்து கொண்டிருக்க குமாரும் அந்த அறைக்குள் நுழைந்தான்.
குமாரின் பங்குக்கு அவனும் அந்த ஆசாமிகளை அடித்து வெளுத்தான். மூவருக்கும் கைவிலங்கு பூட்டிய குமார் அவர்களை இழுத்துச் சென்றான். மது என்ன செய்வதென்று தெரியாது இருந்த இடத்திலேயே அழுகை அடக்கியபடி நின்று கொண்டிருக்க, ராகவனோ தன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு மதுவையே பார்த்து கொண்டிருந்தான். 2 நிமிட அமைதி. அதன் பிறகு ராகவன் பேச ஆரம்பித்தான். எங்கேயும் வந்துட்டேன், இனி எங்க ஓட போறதா ஐடியா என்று ராகவன் கேட்க, உடைந்து அழுதவள் ஓடி வந்து அவனின் மார்பில் முகம் புதைத்து அழுதாள். ஆனா உன்னா ஓடி வந்து கட்டி பிடிச்ச அழு. ஊரை விட்டு ஓடி வர்றதுக்கு முன்னாடி என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல நீ என்று ராகவன் கோபமாக கத்த, மேலும் அவனை இருக்க அணைத்தபடி தேம்பி தேம்பி அழுதாள் மது. ஹே, என்னை பாருடி என்ற ராகவன் அவளின் தாடியை பிடித்து தன்னை பார்க்கச் செய்தவன் அவள் முகத்தில் படர்ந்திருந்த கூந்தலை தன் கைகளால் ஒதுக்கியவன் அழுதழுது சிவந்த அவளது முகத்தை ஒரு கணம் பார்த்துவிட்டு அவள் கண்ணங்களில் தவழ்ந்த கண்ணீரை துடைத்தவன் அவளது நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு முதல் முறையாய் அவன் அவளை அணைத்தான். என்று குமார் அந்த அறைக்கு வந்தவன் குரலை செரும இருவரும் விலகி நின்றனர். ராகவா, அக்கீஸ்டோட நான் இன்னொரு ஜீப்பில் போகிறேன், நீ அவங்களை கூட்டிகிட்டு உன் வீட்டுக்கு போயிடு, நான் ஈவினிங் வரேன் என்று குமார் சொல்ல, குமாரின் பக்கம் வந்தான் ராகவன். அவனோடே மதுவும் வந்தாள். மச்சான், அந்த 3 பேரையும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடு, அவனுக்கு உயிரோடையே இருக்கக்கூடாது என்று ராகவன் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரிடா என்றபடி குமார் அங்கிருந்து நகர்ந்தான். மதுவின் கையை பிடித்த ராகவன் கற்பகத்தின் வீட்டிலிருந்து அவளை வெளியே அழைத்து வந்தான். மது அந்த வீட்டிற்குள் நுழையும் போது கூச்சலும் கும்மாளமுமாய் இருந்த அந்த வீடு நிசப்தமாய் இருந்தது. இப்போது ஆண்களும் பெண்களுமாய் நிறைந்திருந்த அந்த இடம் ஆள் அரவமற்று கிடந்தது. மதுவை அழைத்து வந்த ராகவன் காரின் கதவை திறந்துவிட்டு டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். மது காரின் கதவை திறந்தவள் காரின் கதவை ஒரு கையால் பிடித்தபடியே அந்த தெருவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். காரை ஸ்டார்ட் செய்த ராகவன் மதுவை பார்த்து, கார்ல ஏறாம ஏன் நின்றுட்டுருக்க, என்னாச்சு உனக்கு என்று கேட்க, என்று சொன்ன மது காரில் ஏறிக்கொண்டாள். ராகவனின் கார் மும்பையில் இருக்கும் அவனது பங்களாவை நோக்கி விரைந்தது. மதுவின் முகத்தில் ஆழ்ந்த அமைதி. அவள் மனதில் இருக்கும் வழியை முகம் பிரதிபலித்தது. மும்பையின் கோரமான ஒரு பகுதியில் 5 நாட்கள் இருந்துவிட்டு வந்திருக்கிறாள். இந்த ஞாபகங்களை அவள் வாழ்நாளில் அவள் மறக்கவே முடியாது. தன்னை சார்ந்தவர்களால் மதுவுக்கு நடக்க இருந்த ஆபத்தை நினைக்கும் போது ராகவனின் ரத்தம் கொதித்தது. ராகவனின் கார் 3 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவன் பங்களாவை அடைந்திருந்தது. ராகவனின் ஹாரன் சத்தம் கேட்டு அந்த எலக்ட்ரிக் கேட் திறந்தது. பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த 10 கார்களுக்கு நடுவில் இந்த காரையும் ராகவன் சென்று நிறுத்திவிட்டு காரிலிருந்து இறங்கினான். மது நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை எழுப்ப மனமில்லாமல் தன் 2 கைகளால் அவளை ஏந்தியவன் அவன் பங்களாவின் ஒரு அறையில் சென்று மெத்தையில் அவளை கிடத்திவிட்டு அங்கிருக்கும் தனது அறைக்கு சென்றவன் குளித்துவிட்டு டிஷர்ட்டும் அரைக்கால் சட்டையும் அணிந்தவன் உறங்கிவிட்டான். விமானத்தில் பயணம் செய்த களைப்பு அவனுக்கு நன்றாக உறங்கி போனான். மதுவும் ராகவனின் பாதுகாப்பில் தான் இருக்கிறோம் என்ற நிம்மதியில் உறங்கிக் கொண்டிருந்தாள். மாலை 7 மணி. கண் விழித்தாள் மது. தங்க நிறத்தில் அந்த அறை மின்னிக் கொண்டிருக்க அந்த அறையை சுற்றி கண்களை சுழலவிட்ட மதுவோ மெத்தையில் தன் மீது போத்தி இருந்த போர்வையை விலக்கிவிட்டு மெத்தையை விட்டு இறங்கி அந்த அறையை விட்டு வெளியில் வந்தாள். வெளியில் வந்தவளுக்கு முதலில் தென்பட்டது என்னவோ, டிஷர்ட் போட்டுக்கொண்டு அரைக்கால் சட்டையோடு ஹாலில் கிடத்தப்பட்டிருந்த சோபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த ராகவன் தான். கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு விரைப்பாய் சுற்றி கொண்டிருந்த ராகவனாயுது என்று வியந்து பார்த்தாள் மது. ஒரு கையில் காஃபி கப்பை வைத்து அருந்தியவாறு மறு கையால் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான் ராகவன். சுற்றியும் பார்த்தாள். அந்த வீட்டில் அவனையும் அவளையும் தவிர யாரும் இல்லையோ என்று எண்ணும் அளவிற்கு அமைதியாயிருந்தது அந்த பங்களா. அவள் நினைத்ததை பொய்யாக்கும்படி, மேம், உங்களுக்கான ட்ரெஸ், நீங்கள்
இருந்த அறையில் இருக்குது. உங்களுக்கான பொருட்கள் எல்லாம் உங்கள் அறையில் இருக்குது. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்லாம் என்று ஒரு பெண் அவளின் அருகில் வந்து சொல்ல, ம் என்று சொன்ன மது குளித்துவிட்டு வர அவள் அறைக்கு சென்றாள். குளித்து முடித்து வெளியில் வந்த மது அந்த அறையின் கபோர்டை திறந்தாள். அவளுக்கு பிடித்த நிறத்தில் காட்டன் புடவைகள், விலை உயர்ந்த பட்டு புடவைகள், நகைகள், சல்வார் என அவளுக்கு தேவையான எல்லா ஆடைகளும் இருந்தது. அதில் ஒரு வான நிற காட்டன் புடவையை எடுத்து அணிந்து கொண்டாள் மது. அவளுக்கேற்ற சைஸ் சரியாக இருந்தது அவள் அணிந்திருந்த பிளவுஸில். எப்படி தனக்கே தைத்தபடி இவ்வளவு சரியாக இருக்கிறது என்று யோசித்த மது அங்கிருந்த அனைத்து உடைகளையும் பார்த்தாள். அதில் ஒரு சிலவற்றை அணிந்து பார்த்தாள். எல்லாமே அவளுக்கு ஏற்றபடி தைத்திருந்தது. அவளுக்காக தான் தைத்தது என்பது அவளுக்கு தெரியாமல் போனது. அவள் மும்பையில் இருக்கிறாள் என்பதை அறிந்ததும் அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி குவிக்க சொல்லியிருந்தான் ராகவன். ராகவனின் காதலை மது புரிந்து கொள்வாளா? இனியாவது ராகவனை விட்டு விலகிச் செல்லாமல் இருப்பாளா என்பதையெல்லாம் தொடர்ந்து வரும் அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம் மக்களே, என்னுடைய ரிலாக்ஸ் வித் சித்து இந்த சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நித்தியா இல்லை தேஞ்சலா கதை நான் எழுதுகிற ஒரு கற்பனை கதை. இதில் வர பெயர்களும் சம்பவங்களும் இடங்களும் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எழுதப்பட்டது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது அத்தியாயம் 18. உண்மையை சொல்கிறேன், இது வரைக்கும் நான் எழுதின எல்லா அத்தியாயங்களும் நான் ரொம்ப விரும்பி தான் எழுதுகிறேன். பட் இந்த 18வது அத்தியாயமும் இனி நாளை வரப்போகிற 19வது அத்தியாயமும் எழுதவே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நிச்சயமாக இந்த கதையை முழுசாக கேளுங்க. உங்களுக்கும் இந்த அத்தியாயமும் அடுத்த அத்தியாயமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கதைக்குள்ள போகலாமா? கண்ணாடி முன் நின்று தன்னை ஒரு முறை பார்த்து கொண்டாள் மது. நெற்றியின் முன் விழுந்த ஒற்றை முடியை ஒதுக்கியவள் ஈரம் சொட்டி கொண்டிருந்த தன் கூந்தலை டவலால் ஒத்தி எடுத்தவள் இருபக்க காது ஓரத்திலும் முடியெடுத்து அவை இரண்டையும் சேர்த்து கிளிப் போட்டாள். தன்னை மற்றும் ஒரு முறை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள் மது. அவளை ரசிக்கிறாள். முதல் முறை அவளை ரசிக்கிறாள். ரசித்தபடியே புன்னகைக்கிறாள். அறையை விட்டு வெளியில் வருகிறாள். வந்தவள் நடுகாலில் போடப்பட்டிருந்த சோபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த ராகவனை நோக்கி நடந்து வர அவள் அவனின் அருகில் வரும் முன்னே அவள் கொலுசொலி ராகவனின் காதில் கேட்க ஓசை வந்த திசையை நோக்கினான் அவன். வான நிற காட்டன் புடவையில் வானவில்லின் அழகையே தோற்கடிக்கும் பேரழகில் அவனை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் ராகவனின் மது. பெரிதாக ஒப்பனைகள் இல்லை. அவளை அலங்கரிக்க அணிகலன்கள் எதுவும் அவள் அணியவில்லை. இருந்தும் இவ்வளவு அழகா என்று அவன் கண் சுமிட்டாமல் மதுவை பார்த்து கொண்டிருக்க அவளும் அவனின் அருகில் வந்தாள். சிலை போல் அவன் இருக்க என்றாள் மது. சட்டென்று அவனை அவன் நிதானித்துக் கொள்ள தன் அருகில் ஒரு அடி இடைவெளியில் நின்று கொண்டிருந்த மதுவை பார்த்தவன், மது உட்காரலாமே என்று ராகவன் சொல்ல ஒரு சோபாவை காட்ட மதுவும் அமர்ந்தாள். அவளின் நெற்றியை பார்த்தான் ராகவன். 1 செகண்ட், இது வந்துடுறேன் என்று சொல்லி எழுந்தவன் மது இருந்த அறைக்கு சென்றான். அங்கு கண்ணாடிக்கு கீழே இருந்த கபோர்டை திறந்தவன் அங்கிருந்த ஸ்டிக்கர் பொட்டுகளை எல்லாம் கழித்துவிட்டு அதற்கு அடியில் இருந்த ஒரு சிவப்பு நிற பொட்டை எடுத்தான். சாந்து பொட்டை எடுத்தான். ஹாலுக்கு வந்தான். மதுவின் அருகில் வந்தான். மதுவின் அருகில் இருந்த டேபிளை இழுத்து அதில் அமர்ந்தவன் சாந்து பொட்டை திறந்து மதுவின் நெற்றியில் ஒரு அழகான பொட்டு வைத்தான். அவன் வைத்த சாந்து பொட்டு அவளின் மனதை சில்லிட வைத்தது. இவ்வளவு அருகில் ராகவனை பார்த்த அவளின் விழிகள் பட்டாம்பூச்சியாய் படபடுத்தது. அவளின் முகத்தை சட்டென கைகளில் ஏந்திய ராகவன், இந்த உலகத்துல இந்த நிமிஷம் என்னை விட சந்தோஷமா யாரும் இருக்க மாட்டாங்க. பொட்டு வைக்க மறந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு ராகவன் எழுந்து கொள்ள மதுவும் எழுந்தாள். அவன் சொன்ன வார்த்தைகள் மதுவை ஏதோ செய்தது. அந்த சமயம் அங்கு வந்த ஒரு பெண், சார் டிஃபன் ரெடி என்று சொல்ல, யா வர என்று சொல்லிவிட்டு மதுவின் பக்கம் திரும்பியவன், சாப்பிடலாமா என்றான். பசிக்கல, எனக்கு வேண்டாம் என்று மது சொல்ல, ஓகே பட் எனக்கு பசிக்குது,
வீட்டுக்கு வந்த விருந்தாளியை விட்டுட்டு சாப்பிட்ற பழக்கம் எனக்கு கிடையாது. ஸோ எனக்கு வேண்டாம் என்று சொன்னவாறே சோபாவில் அமர்ந்து லேப்டாப்பை எடுத்து அவன் மடியில் வைத்தான். அடுத்த கணம் மது, சாப்பிடலாம், சாப்பிட்றேன் என்று தரையை பார்த்து சொல்ல அவளை பார்த்து புன்னகைத்தவன் எழுந்து கொண்டான். பிரம்மாண்ட டைனிங் ஹாலில் 20 அடியில் ஒரு டைனிங் டேபிள், சைவம் அசைவம் என அத்துணை உணவுகளும் சமைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த டேபிளில் 2 பேருக்கு கொஞ்சம் இது அதிகம்தான். இருப்பினும் மதுவின் மீது இருக்கும் காதலை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் நான் நினைத்தது எல்லாம் செய்து கொண்டிருந்தான் ராகவன். மதுவும் ராகவனும் டைனிங் டேபிளின் பக்கத்தில் இருந்த நாற்காலிகளில் அமர அங்கு இருக்கும் உணவுகளை பார்த்து மதுவின் விழிகள் பெரிதானது. மது, வெஜ், நான்வெஜ், மட்டன் ஆர் சிக்கன், சாம்பார் இல்லை புளிக்குழம்பு எது வேணும் என்று பீங்கான் தட்டை டிஷ்யூ பேப்பரில் துடைத்தபடி ராகவன் கேட்க, தயிர் சாதம் தான் வேணும் என்றாள் மது. இத்தனை உணவுகள் இருந்தும் தயிர் சாதம் கேட்கும் 23 வயது குழந்தையை பார்த்த ராகவன் சிறு புன்னகையோடு அங்கு உணவு பரிமாற நின்று கொண்டிருந்த பெண்ணிடம், தயிர் சாதம் இருக்கா என்று ராகவன் கேட்க, நீங்கள் நேற்று கொடுத்த லிஸ்டில் தயிர் சாதம் இல்லை சார் என்றாள் அந்த பெண். ஓகே, ஆல்ரைட் என்று எழுந்த ராகவன் அடுப்படிக்கு சென்றான். அங்கு இருந்த வெள்ளை சாதத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்த தயிரையும் எடுத்து அவனே அவளுக்காக தயிர் சாதம் செய்தான். அதை எடுத்துக்கொண்டு அவனை நோக்கி வந்தான். அவனை பார்த்த மதுவுக்கும் ஆச்சரியமாய் இருந்தது. அலுவலகங்களில் அவனின் அறைக்கு முன்னே 10 வேலையாட்கள் அவன் கையெழுத்துக்காய் காத்து கிடந்ததையும் பரபரப்பாக நிற்காமல் எந்த நேரமும் பிஸியாக இருந்த ராகவனையும் மது பார்த்திருக்கிறாள். தனக்காக தான் கேட்ட தயிர் சாதத்தோடு தன்னை நோக்கி வந்த ராகவனின் கண்களில் தெரிந்த காதலை உணர்ந்த மதுவிற்கு கண்களில் நீர் கோர்த்து கொண்டது. மதுவின் அருகில் வந்தவன், தயிர் சாதம் நீங்கள் கேட்டது, சாப்பிடுங்க மேடம், மை ப்ரிப்பரேஷன், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க என்று தான் ரெடி செய்த தயிர் சாதத்தை மதுவிற்கு பரிமாறினான் ராகவன். மதுவிற்கு பரிமாறிவிட்டு தானும் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டு கொண்டே, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே என்று ராகவன் கேட்க, எனக்கு 6 வயசு இருக்கும். அப்போது அம்மா எனக்கு இருந்தாங்க. அவங்க இருந்த வரைக்கும் நான் அவங்க கையால் அதிகமாக சாப்பிட்டது இந்த தயிர் சாதம் தான். அவங்க செஞ்சு கொடுத்த மாதிரியே இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு என்று மது சொல்ல, சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு மதுவை பார்த்த ராகவன், மேடம் சரின்னு சொன்னா இதே தயிர் சாதத்தை நான் வாழ்நாள் முழுதும் செஞ்சு கொடுக்க தயார் என்று ராகவன் மதுவிடம் சொல்ல, அவளிடம் பதில் எதுவும் வரவில்லை. அமைதியை மட்டுமே பதிலாய் கொடுத்தாள் மது. அந்த சமயம் வாசலில் ஒரு சத்தம், ஐயா, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்க பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துடுச்சு, சீக்கிரம் வாங்க ஐயா என்று வாசலிலிருந்து ஒருவன் சத்தமிட்டு கொண்டிருக்க, சாப்பிட்டு கொண்டிருந்த ராகவன் எழுந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்றான். கூடவே மதுவும் சென்றாள். என்னாச்சு என்றபடியே ராகவன் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்குள் உள்ளே சொல்ல, சார், சமிலாவுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்றான் பிரதீப் அவனை நோக்கி வந்தபடியே. நான் இங்கிருக்கேன் பிரதீப், நான் இங்கிருக்கேன் என்றபடியே பிரதீப்பின் பக்கம் சென்று அவன் கைகளை பிடித்தான் ராகவன். பிரதீப்பிற்கு கண்கள் தெரியாது. அவன் ஒரு ஹிந்து. அவன் மனைவி வேற்று மதத்தை சார்ந்தவள். அவளுக்கும் கண் பார்வை கிடையாது. ராகவனின் அலுவலகத்தில் தான் இருவரும் வேலை செய்கிறார்கள். அவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்களின் பெற்றோர். ராகவன் தான் அவர்களுக்கு திருமணம் செய்து தனது கெஸ்ட் ஹவுஸிலேயே தங்கவும் வைத்திருக்கிறான். பிரதீப்பின் மனைவி வழியில் துடிக்கும் சத்தம் கேட்டு அவள் இருந்த அறைக்குள் மது சென்றாள். வழியில் அந்த பெண் கதறிக்கொண்டிருந்தாள். பனிக்குடம் உடைந்திருந்தது. அந்த பெண்ணை பார்த்துவிட்டு வெளியில் வந்த மது ராகவனிடம், அவங்களுக்கு பனிக்குடம் உடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், உடனே ஹாஸ்பிட்டல் அடிச்சுட்டு போகலாம் என்று சொல்ல, ராகவன் அந்த அறைக்குள் சென்று வழியில் துடித்து கொண்டிருந்த பெண்ணை கைகளில் தூக்கி கொண்டு காரில் அமர வைத்தவன் அந்த பெண்ணின் கணவனான பிரதீப்பையும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தான். ராகவனின் பங்களா சிட்டியிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது. ஆம்புலன்ஸ்க்கு கால் செய்தால் தாமதமாகிவிடும் என்பதால் கணவன் மனைவி இருவரையும் தனது காரில் அழைத்து கொண்டு புறப்பட்டான் ராகவன். காரின் பின் இருக்கையில் பிரதீப்பும் அவனது மனைவியும் அமர்ந்திருக்க, மதுவும் ராகவனும் முன்னே இருந்தனர்.
போகும் வழியெல்லாம் தன் மனைவியை திட்டிக் கொண்டே வந்தான் பிரதீப். இதுக்கு தான் நமக்கு குழந்தைய வேண்டான்னு சொன்ன, நீ தான் கேட்கல, இப்போ பாரு நீ தான் கஷ்டப்படுற என்று புலம்பியபடியே மனைவியை பார்த்தான் பிரதீப். நம்ம காதலுக்கு ஒரு அடையாளம் வேண்டாமா? நம்ம உறவுக்கு ஒரு பரிசு வேண்டாமா? அவங்களோட பிள்ளைய பெற்றுக்கிறதால அந்த வலி கூட எனக்கு சுகம்தான். எனக்கு எதனா ஆனால் கூட இந்த பாப்பா உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று பிரதீப்பின் மனைவி சொல்ல, வாய மூடு, உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு ஏதாவது ஆனால் நானும் உன் கூடயே வந்துடுவேன் என்று பிரதீப் சொல்ல, இதை கேட்டுக்கொண்டு முன்னால் அமர்ந்திருந்த மதுவும், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களோட பாப்பா இந்த உலகத்தை பார்க்கும், பட்டாம்பூச்சி, பனித்துளி, மலர்ந்த மலர்கள், மலை, கடல், வானம் எல்லாத்தையும் உங்கள் பாப்பா பார்க்கும். அவன் மூலமாக நீங்களும் இந்த உலகத்தை பார்ப்பீங்க. உங்கள் உலகம் ரொம்ப அழகாக மாறும். நீங்கள் 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க என்று அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு கோ டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்த மது சொல்ல, பெண் இருந்த இருவர் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. ராகவன் சார், மேடம் யாரு என்று பிரதீப் கேட்க, உங்க மேடம் தான் என்று சிரித்தபடியே ராகவன் சொல்ல, அது இல்லை அது என்று மது வாயெடுக்க, அதற்குள் பின்னால் இருந்த பிரதீப்பின் மனைவி பேச ஆரம்பித்தாள். மேடம், நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எங்கள் ராகவன் சார் மாதிரி ஒருத்தரை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. கண் இல்லாமல் குருடர்களாக இருந்தோம் நாங்கள். கண் இருந்தும் எங்கள் பெற்றவங்க மதவெறி பிடிச்ச குருடர்களாக இருந்தாங்க. ராகவன் சார் மட்டும் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை என்ன ஆகி இருக்குமோ நினச்சாலே பயமாக இருக்கு. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க மேடம். எங்கள் சாருக்கு தங்கமான மனசு. நீங்கள் அவங்களுக்கு மனைவியாக அமைகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று வலியுடன் துடித்து கொண்டிருந்த பிரதீப்பின் மனைவி சொல்லி முடிக்க, மருத்துவமனையும் அதற்குள் வந்துவிட்டது. பிரதீப்பின் மனைவி அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். மருத்துவர் வந்து பிரதீப்பின் பெண் குழந்தையை அவனது கையில் கொடுக்க, என்னோட குழந்தைய முதல்ல சார் தான் வாங்கணும், என் குழந்தைய அவர்கிட்ட கொடுங்க என்று பிரதீப் சொல்ல, இல்லை பிரதீப், நீங்கள் வாங்குங்க ப்ளீஸ் என்று ராகவன் சொல்ல, இல்லை சார், நீங்களே வாங்குங்களேன், என் குழந்தைய முதல்ல நீங்கள் தான் தூக்கணும் என்று பிரதீப் கட்டாயப்படுத்த குழந்தையை வாங்கினான் ராகவன். இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ராகவனுக்கு. குழந்தையை பார்த்த ராகவன் மதுவையும் பார்த்தான். மதுவின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். ராகவனை நினைத்து அவளுக்கு பெருமையாய் இருந்தது. பெங்களூருவில் யாரிடமும் அதிகமாய் பேசாத, அன்பு காட்டாத, சிரிக்காத, இயந்திரம் போல வாழ்ந்து கொண்டிருந்த ராகவனாயிவன் என்று ஆச்சரியமாய் பார்த்தாள் மது ராகவனை. பிரதீப் மற்றும் அவன் மனைவிக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்துவிட்டு மதுவும் ராகவனும் மருத்துவமனையை விட்டு கிளம்பினர். இரவு 10 மணி இருக்கும். ராகவனும் மதுவும் கிளம்பும்போது யாரும் இல்லாத சாலையில் ராகவனின் கார் பயணித்து கொண்டிருந்தது. அந்த நேரம் மழை தூறலும் விழுந்து கொண்டிருந்தது. ராகவன் காரை ஓட்டி கொண்டிருந்தான். மேனுவல் கியரில் ராகவன் கையை வைக்க, அவன் கைகளின் மேல் மதுவும் தன் கையை வைத்தாள். சட்டென்று காரை நிறுத்தி அவளை பார்த்தான் ராகவன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் மது. ஒரு நிமிடம் அமைதியாயிருந்தவன், பேசலாமே என்றவன் காரை விட்டு இறங்கினான். மதுவும் காரை விட்டு இறங்கினாள். பௌர்ணமி நிலவு இரவையும் பகலாக்க முயற்சி செய்து கொண்டிருக்க, காரை விட்டு இறங்கி நடந்த ராகவனின் பின்னே நடந்தாள் மது. அவனை பார்த்து கொண்டே நடந்தவளின் கால்களை அலைகள் தழுவ எதிரே பார்த்தாள் மது. நீலக்கடல் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது. அந்த கடற்கரையில் யாருமே இல்லை. ராகவனும் மதுவும் மட்டும் தனித்திருந்தனர். அலைகளை வெறித்தவாறே சில நிமிடங்கள் நின்றிருந்தாள் மது. கடற்கரையில் அமர்ந்திருந்த ராகவனோ பௌர்ணமி நிலா அழகா, அவளின் காதலி அழகா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான். ஏதோ பேசணும்னு யாரோ சொன்னாங்க என்றபடி மதுவின் அருகில் வந்தான் ராகவன். ஏதோ யோசனையில் நின்று கொண்டிருந்த மது அலைகள் மோதி சென்ற வேகத்தில் தடுமாறி கீழே விழப்போனாள். மறுநொடி ராகவனின் கரங்கள் அவளின் இடையை வளைத்து பிடித்து அவளை தாங்கியபடி நின்றிருந்தான் ராகவன். கீழே விழுந்து விடுவாளோ என்ற பயத்தில்தான் அவன் அவளை பிடித்தான். அவள் இன்னும் பயந்து அவனின் டிஷர்ட்
காலரை இழுத்து ஒரு கையால் படித்திருந்தாள். நிலவின் ஒளியில் அவனின் தெய்வதை அவனது கரத்தில். ஏதேதோ எண்ணங்கள் அலைமோதியது அவனது எண்ணங்களில். ராகவ், இது தப்புடா என்று அவனை கட்டுப்படுத்தி கொண்டவன், பார்த்து நில்லுங்க மேடம், விழுந்துற போறீங்க என்று சொல்ல தன்னை நிதானித்தவளாய் ராகவனை விட்டு விலகி நின்றாள் மது. அடுத்து இந்த கதையில என்ன நடக்கும், மது ராகவன் கிட்ட என்னதான் சொல்ல போறா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே, இது ரிலாக்ஸ் வித் சித்து. இப்போ நீங்கள் கேட்க போகிறது ஒரு அழகான காதல் கதை. நான் எழுதுவது இது ஒரு கற்பனை கதை. நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 19. ஆழ்கடலை நோக்கி ராகவனும் மதுவும் அமர்ந்திருக்க கடல் அலையில் கற்களை வீசியபடியே அமர்ந்திருந்தான் ராகவன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் என்று பேச ஆரம்பித்தாள் மது. கடல் அலையின் மீது கற்களை வீசியபடியே என்றான் ராகவன். பெங்களூரில் இருந்த உங்களுக்கும் இங்கே இருக்கிற உங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று மது கேட்க, அவசியம் சொல்லித்தாகணுமா? நமக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல நம்ம இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஸோ தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் மும்பையை விட்டு ரொம்ப தள்ளி கடலுக்கு பக்கத்தில் ஒரு பங்களா வாங்கிட்டேன். 6 months ஒன்ஸ் ஒரு 1 week இங்கே வந்துடுவேன். ஹாப்பியாக இருக்க என்று சொன்ன ராகவனின் பதிலில் மதுவுக்கு தெரிந்தது என்னவோ அன்பை தேடின ஒரு ஏக்கமும் மனிதர்களின் மீது இருந்த ஒரு விருப்பம்தான். நம்ம எப்போ பெங்களூருக்கு போக போகிறோம் என்றாள் மது. அப்போ நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல இல்லை என்றார் ராகவன் சிரித்து கொண்டே. இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை என்றாள் மது. சரி, இதுதான் நீ கேட்கணும்னு நினச்சதா? கேட்டுடியா? போலாமா என்று ராகவன் கேட்க, இன்னும் கொஞ்ச நேரம் எங்கே இருக்கலாமே என்று மது சொல்ல, என்றான் ராகவன். கொஞ்ச நேரம் அமைதி. அதன் பிறகு, என்னைய தேடி வந்தீங்க என்று மது கேட்க, இதை கேட்டு ராகவன் ஆழ்கடலின் மீது பார்வையை செலுத்திக் கொண்டிருந்தவன் மதுவின் பக்கம் திரும்பினான். நான் ஏன் உன்னை தேடி வந்தேன்னு உனக்கு தெரியாதா என்று மதுவை பார்த்து பதில் கேள்வி கேட்டான் ராகவன். அந்த கேள்விக்கு பதில் தெரிந்தும் அமைதியாக இருந்தாள் மது. இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா என்று ராகவன் கேட்க, பதில் தெரியும் அர்த்தம் என்றாள் மது. அதன் பிறகு சிறிது அமைதி. நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் அடுத்தவங்களுக்காக இதுவரை வாழ்ந்ததில்லை. எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வேன். ஆனால் நீ என்னை தவிர எல்லாரை பற்றியும் யோசிக்கிற. யார் என்ன சொன்னாலும் அதை செய்கிற. உனக்கு ரொம்ப தைரியம்தான். பெங்களூர்லேருந்து மும்பை வரைக்கும் தனியாக வந்திருக்க. நீ என்ன யோசிச்சு இங்கே வந்தன்னு எனக்கு தெரியும். நீ என்னை விட்டு போயிட்டா அப்படியே விட்டுடுவேன்னு நீ நினச்சியா? நான் உன் மேலே வச்சுக்கிற காதல் அவ்வளோதானே நினச்சியா என்று ராகவன் மதுவின் கண்களை ஆழ பார்த்தபடி கேட்க, அது அது வந்து உங்களுக்கு இருக்க ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் என்னை விட அழகான ஆஸ்தியும் அந்தஸ்தும் நிறைஞ்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். நான் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பொருத்தமானது கிடையாது என்று மது சொல்ல, லூஸ் அடி நீ. மனசுக்கு பிடிச்சவங்கள தான் காதலிக்க முடியும். ஆஸ்தியும் அந்தஸ்தும் அழகும் இருக்குதுங்கிறதுக்காக ஒரு பொண்ணை காதலிக்க முடியாது என்ற ராகவன் மதுவை பார்க்காமல் எழுந்து நின்று விட்டான். இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும் என்றால் மது அமர்ந்தபடியே. கைகளை கட்டிக்கொண்டு நின்று வந்த ராகவன், என்ன கேட்கணும் கேளு என்றான்.
உங்கள் அண்ணனை உங்களுக்கு பிடிக்குமா என்று மது கேட்க, இது என்ன கேள்வி? இப்போ அந்த கேள்வி அவசியமா என்றான் ராகவன். அவசியம்தான், சொல்லுங்க என்றாள் மது. பிடிக்கும். இப்போ அதுக்கு என்ன என்றான் ராகவன். கல்யாணம் ஆன 3 மாசத்துல உங்க அண்ணா இறந்துட்டாரு. அதே மாதிரி என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது என்று மது சொல்ல, ஹே, கல்யாணம் ஆனால் 3 மாசத்துல உங்கள் அக்காவும் தான் இறந்துட்டாங்க. எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணினதுனால தான் உங்கள் அக்கா இறந்துட்டாங்கன்னு சொல்லுவியா? உனக்கு இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது? இப்படியெல்லாம் யோசிக்க சொல்லி யார் சொல்லி கொடுத்தது? இந்த மாதிரி யோசிச்சு தான் என்னை விட்டுட்டு விலைக்கு போக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தியா? முட்டாளாடி நீ என்று ராகவன் மதுவை பார்த்து கத்த, கண்களில் நீர் கோர்த்து கொண்டது மதுவிற்கு. அதை பார்த்த ராகவன், இப்போ மட்டும் உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்ததுன்னு வச்சுக்கவே, உன் கண்ணை 2ஐயும் பிடுங்கி கடலில் போட்டுடுவேன் என்று ராகவன் சொல்ல, எச்சிலை கூட்டி விழுங்கியவள் அழுகையே அடக்கினாள். இப்படியே தான் இருக்கணும். வீட்டுக்கு போகிற வரைக்கும் கிளம்பலாமா? கேள்வியெல்லாம் முடிஞ்சுதா என்று ராகவன் கேட்க, கிளம்பலாம் என்று மது சொல்ல, இருவரும் காரில் பங்களாவுக்கு விரைந்தனர். அரை மணி நேரத்தில் கார் பங்களாவை அடைந்திருந்தது. வீட்டுக்குள் நுழைந்த மது அவள் அறைக்கு செல்ல முற்பட, மது என்றான் ராகவன். நின்றவள் திரும்பி பார்த்தாள். 10 minutes டைம், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டெரஸ்க்கு வந்துடு என்று ராகவன் சொல்ல, புரியாமல் விழித்தாள் மது. புரியாமல் விழித்து கொண்டிருந்தவளை பார்த்து, வாட், டைம் ஆச்சு, போங்க மிஸ் மது என்று ராகவன் சொல்ல, என்றபடி தன் அறையினுள் நுழைந்தாள் மது. ராகவனும் அவனது அறைக்கு சென்று தயாரானான். மதுவின் அறையில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் ஒரு பரிசு பொருள் இருந்தது. மது, திஸ் இஸ் ஃபார் யூ என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பரிசு பொருளை பிரித்தாள் மது. தங்க நிறத்தில் ஒரு சேலை இருந்தது. டைமண்ட் கல்பதித்த ஒரு சிறிய டாலரும் அதனோடு ஒரு செயினும் இருந்தது. இதை போட்டுட்டு டெரஸ்க்கு வா என்றொரு சீட்டும் இருந்தது. குளித்து முடித்து வெளியில் வந்தவள் அந்த புடவையை அணிந்து செயினை போட்டுக்கொண்டாள். தலைமுடியை பின்னலிட்டவள் அங்கிருந்த பூவை எடுத்து சூடிக்கொண்டாள். டெரஸுக்கு செல்ல அவள் அறையை விட்டு வெளியில் வந்து படியேறினாள் மது. மேடம் என்றொரு குரல் கேட்கவும் நின்று திரும்பினாள் மது. சார் உங்களை லிஃப்டில் வர சொன்னார் என்று அந்த வேலையால் சொல்ல, லிஃப்டில் ஏறியவள் டெரஸுக்கு சென்றாள். அவ்வளவு பெரிய மொட்டை மாடியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வெள்ளை இளஞ்சிவப்பு பலூன்கள் கிடந்தது. மாடியின் சிமெண்ட் தரை தெரியாத அளவுக்கு பலூன்களால் நிரப்பப்பட்டிருந்தது அந்த இடம். விழியகலாது அதனை பார்த்து கொண்டிருந்தவளின் விழிகள் தற்போது கட்டப்பட்டது. யாரு யாரு என்று மது கேட்க, விழிகளை கட்டிய அந்த கரம் அவளின் கைகளை பிடித்து அழைத்து சென்றது. 30 அடி நடந்திருப்பாள். அவளை பிடித்து அழைத்து சென்ற கரம் அவளின் கைகளை விட்டது. கண்களின் கட்டை அவிழ்த்தும் விட்டது. கண்களை திறந்தாள் மது. தரையில் கிடந்த பலூன்கள் கூட அவளுக்கு தெரியவில்லை. அவ்வளவு இருட்டாக இருந்தது அந்த இடம். யாராவது இருக்கீங்களா? எனக்கு பயமா இருக்கு என்று மது சொல்ல, அங்கு முதலில் அவள் செவியில் விழுந்தது பட்டாசு சத்தம். அதை கேட்டதும் தன் 2 கைகளால் தன் 2 செவிகளையும் மது மூடிக்கொள்ள, அதன் பிறகு வெளிச்சமும் வந்துவிட்டது. ஹாப்பி பர்த்டே என்றொரு சத்தம் வர கண்களை திறந்தாள் மது. வாசு, சஞ்சய், சீதா, அஞ்சலி, திவ்யா என அனைவரும் அவளை சுற்றி நின்றிருக்க, அவர்களுக்கு நடுவில் ராகவனும் நின்றிருந்தான். மது அணிந்திருந்த அதே புடவையின் சாயலில் வேட்டி சட்டை அணிந்திருந்தான். பார்ப்பதற்கே கோடி கண்கள் வேண்டும் போல் இருந்தது. ராகவன் அவ்வளவு அழகாக தென்பட்டான் மதுவிற்கு. சந்தோஷமும் அதிர்ச்சியும் ஒரே நேரத்தில் மதுவின் முகத்தில்.
அவளின் விழிகள் அதிர்ச்சியில் இருந்தது, உதடுகளில் புன்னகை இருந்தது. மதுவின் பிறந்த நாள் என்று என்பதை அவளே மறந்திருந்தாள். ஆனால் ராகவன் அவள் பிறந்த நாளை கொண்டாட ஊரிலிருந்து, பெங்களூரிலிருந்து மும்பைக்கு அவசரமாக அவளுக்கு பிரியமானவர்களை அழைத்து வரச் செய்திருந்தார். மது ஹாப்பி பர்த்டே என்று அவளை கட்டிக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் அஞ்சலியும் திவ்யாவும். அண்ணி ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஹாப்பி பர்த்டே என்று கைகளை குலுக்கி சீதா மதுவிற்கு வாழ்த்து தெரிவிக்க, ஹாப்பி பர்த்டே அண்ணி என்று சஞ்சய் ஒரு பரிசு பொருளை மதுவிடம் நீட்ட, தேங்க்ஸ் என்றபடி மதுவும் அந்த பரிசு பொருளை வாங்கி கொண்டாள். தங்கச்சிமா, இன்னைக்கு மாதிரி நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும், இது அண்ணனோட பரிசு என்றபடி வாசுவும் பரிசு பொருளை மதுவிடம் நீட்ட மதுவும் அதனை பெற்றுக்கொண்டார். ஓகே, கேட்க வெட்டலாமா என்று ராகவன் கேட்க, என்றாள் மது. கேக்கை வெட்டி அனைவருக்கும் ஊட்டிய மது ராகவனிடம் கேக்கை கொண்டு செல்ல, மதுவின் கைகளில் இருந்த கேக்கை வாங்கி மதுவிற்கு ஊட்டியவன் அதே கேக்கை அவனும் சுவைத்து கொண்டான். ஹாப்பி பர்த்டே என்று ராகவன் சொல்ல சிலையாய் நின்றிருந்தால் மது. பெண்ணிருந்த திவ்யாவோ, ஹே அண்ணா உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாரு, தேங்க்ஸ் சொல்லுடி என்று சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், இந்த நாளை என்னோட வாழ்நாளில் மறக்கவே முடியாதபடி பண்ணிட்டீங்க என்றாள் மது. தங்கச்சிமா, இது சென்டிமெண்ட் டைம் இல்லை, அழுதுறாத, இப்போ நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுற டைம் என்றான் வாசு. சரி ஓகே, இன்னைக்கு நைட் சூப்பராக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ எல்லோரும் சாப்பிடுங்க என்று ராகவன் சொல்ல, மதுவை கூட்டிக் கொண்டு அஞ்சலியும் திவ்யாவும் ஒரு பக்கம் சென்றுவிட, சீதா ஃபோன் வந்திருந்ததால் அதை எடுத்துக்கொண்டு அந்த பக்கம் பேச சென்று விட்டாள். வாசுவும் சஞ்சயும் பேசி கொண்டிருந்தனர். இப்படி, டே வாலு, உங்கள் அண்ணனை பார்த்தியா, உங்கள் அண்ணாட்ட ஏதோ மாற்றம் தெரியுதுடா, கவனிச்சியா என்று வாசு சஞ்சயிடம் கேட்க, வாலா நானா, எனக்கு பின்னாடி வாலெல்லாம் இல்லையே மாம்ஸ் என்ற சஞ்சய், நான் அண்ணனாலாம் பார்த்தேன், அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், அப்படியே தான் இருக்காரு, அவர்கிட்ட என்ன மாற்றம் தெரியணும் என்று கேட்க, உனக்கெல்லாம் அனுபவம் பத்தாதுடா என்று சொன்னான் வாசு. வாசு சஞ்சய் இருவரின் தோள்களிலும் யாரோ ஒருவர் கை வைத்தது போல இருக்க, இருவருக்கும் இடையில் நிற்பது யார் என்று இருவரும் ஒரு சேர திரும்பி பார்க்க, அங்கு நின்றிருந்தது ராகவன். என்னடா அங்கே பேசிட்டு இருக்கீங்க, சாப்பிட போலையா என்று ராகவன் கேட்க, ஆச்சரியத்தில் வாயை பிளந்தான் சஞ்சய். சஞ்சய் பிறந்ததிலிருந்து இதுவரை தன் அண்ணன் தன் தோள் மேல் தோள் போட்டு தோழமையாய் பேசியதே இல்லை. முதல் முறை ராகவன் சஞ்சயின் தோள் மேல் கை போட்டிருக்கிறான். இதை நம்பவே முடியாமல் வாயை பிளந்தான் சஞ்சய். ஏய் சஞ்சய், வாயை மூன்றா, வாய்க்குள்ள கொசு போயிட போகுது, நான் சொன்னப்ப இல்லை நொல்லண்ணா, இப்போ பார்த்தியா என்று ராகவனுக்கு கேட்காதபடி மெதுவாக சஞ்சயிடம் வாசு சொல்ல, ஆமாம் என்றான் சஞ்சய். கேட்டுட்டே இருக்கேன், பதிலையே காணோம் என்று ராகவன் கேட்க, சாப்பிடணும் மச்சான் என்றான் வாசு. என்னடா வாயில் நான் கொழுக்கட்டையா, பதில் சொல்லுங்க என்று ராகவன் மறுபடியும் சொல்ல, என்னடா இவனுக்கு காது எதுவும் செவிடாயிடுச்சா, நான் சொல்றது இவனுக்கு கேட்கலையா என்றபடி வாசு ராகவனை பார்க்க, அவன் உடல் மட்டும்தான் அவர்களின் பக்கத்தில் இருந்தது. அவன் பார்வை மதுவை விழுங்கி கொண்டிருந்தது. அதான பார்த்தேன், டே உங்க அண்ணனுக்கு காதெல்லாம் நல்லா தான் கேட்குது, மனசுக்குள்ளதான் ஏதோ பிரச்சனை, இப்போ பாரு என்று சொன்ன வாசு தன் கையில் இருந்த கேக்கை எடுத்து ராகவனின் மூக்கு, கன்னங்கள் என பூசிவிட்டான். மாம்ஸ், என்ன பண்றீங்க எங்க அண்ணனை என்று பற்களை நெறித்தான் சஞ்சய். அதொன்னும் இல்லடா, உங்க அண்ணனுக்கு காதல் பைத்தியம் முத்திடுச்சு, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது, ஆளு மட்டும்தான் இங்க, மற்றபடி மதுவை சுற்றி சுற்றி தான் அவன் எண்ணமெல்லாம் இருக்கு, அதனால அதுக்கான சின்ன ட்ரீட்மெண்ட்டை தான், வெயிட் பண்ணு என்று மேலும் தன் கைகளில் இருந்த கிரீமை எடுத்து ராகவன் முகமெல்லாம் பூசிவிட்டு சஞ்சய் இழுத்து கொண்டு சாப்பிட சென்று விட்டான் வாசு. மது, திவ்யா, அஞ்சலி மூவரும் பேசிக்கொண்டிருந்தனர். மது
நான் உன்கிட்ட சொல்லாமல் பெங்களூரை விட்டு கிளம்பிட்டேன்னா நீ ஏன்டி யார்கிட்டையும் சொல்லாமல் மும்பை வந்துட்ட? அப்படி என்ன மும்பையில் உனக்கு எங்கே வேலை என்று அஞ்சலி கேட்க, அது அது வந்து என்று தடுமாறினாள் மது. எதுக்குடி இப்போ அதெல்லாம் பேசிக்கிட்டு? இங்கே ஒரு ஆள் வச்சுக்கன்னு எடுக்காமல் மதுவை சைட் அடிச்சிட்டு இருக்காரு பாரு, கவனிச்சியா அஞ்சலி இதை என்று திவ்யா கேட்க, யாரடி அது என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள் அஞ்சலி. சுவற்றில் சாய்ந்து நின்றபடி கைகளை கட்டிக்கொண்டு முகமெங்கும் கேக் பூசியபடி ராகவன் மதுவையே பார்த்து கொண்டிருக்க, அஞ்சலிக்கும் திவ்யாவுக்கும் ராகவன் நிற்கும் கோலத்தை பார்த்து சிரிப்பே வந்துவிட்டது. அவர்கள் இருவரும் சிரித்து கொண்டிருக்க, ஹே எதுக்கு சிரிக்கிறீங்க என்றாள் மது. பாத்தியா இப்போதான் குரலே வெளியே வருது அம்மனிக்கு என்று திவ்யா சொல்ல, இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு சொல்ல போறீங்களா இல்லையா என்று மது கேட்க, அங்கே பாரு உன் ஆளை என்று அவளை திருப்பி ராகவனின் பக்கம் காட்டினாள் அஞ்சலி. ராகவன் கேக் பூசப்பட்ட முகத்தோடு இவர்களையே பார்த்து கொண்டிருக்க, அஞ்சலி மதுவிடம் எப்படி சொன்னாள், ஹே உன் ஆளை போய் கவனி, நாங்கள் போய் சாப்பிட்றோம் என்று சொல்லிவிட்டு திவ்யாவை அழைத்து கொண்டு சாப்பிட சென்று விட்டாள் அஞ்சலி. ராகவனை பக்கத்தில் சென்றாள் மது. மது பக்கத்தில் வரவும் ராகவன் தன் பார்வையை திரும்பினான். எங்கு என்று மது ராகவனை அழைக்கிறாள். மதுவின் பக்கம் திரும்பியவன் கமகன் என்றான். எங்க என்றாள் மது. இது நல்லா இருக்கே, இனிமேல் எப்பாவது என்னை கூப்பிடுறதா இருந்தா இப்படியே கூப்பிடு என்று ராகவன் சொல்ல, என்று தன் உதட்டின் மீது கை வைத்தவள் அங்கிருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அவன் முகமெல்லாம் துடைத்துவிட, தன் பக்கம் இருந்த மதுவை புதிதாய் பார்ப்பது போல ராகவன் பார்த்து கொண்டிருந்தான். மது அவளின் முகத்திலிருந்த கிரீமை எல்லாம் துடைத்து எடுத்துவிட்டு, இதை கூட கவனிக்காமலையா இருப்பீங்க என்று சொல்ல, நான் காதலிக்கிற பொண்ணு என் முன்னாடி இவ்வளோ அழகா தேவதையாட்ட இருக்கும்போது நான் இப்படித்தான் ஆகிடுறேன் அப்பப்போ என்று ராகவன் அவள் கண்களை ஆழ பார்த்து சொல்ல, வெக்கி தலை குனிந்தாள் மது. அடுத்த அத்தியாயத்தில் மீதி கதையை பார்ப்போம். பை. வணக்கம் மக்களே, ரிலாக்ஸ் வித் சித்து என்னோட சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் கேட்க போகிற இந்த கதை நான் எழுதின ஒரு காதல் கதை. நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இது என்னுடைய கற்பனையால் எழுதப்பட்ட ஒரு கதை தான். இதில் வர பெயர்களும் சம்பவங்களும் இடங்களும் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக எழுதப்பட்டது அல்ல. நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 20. பார்ப்போமா? மது, இது என்னோட கிஃப்ட் என்று மதுவிடம் ஒரு கவரை நீட்டினான் ராகவன். அந்த கவரை பார்த்த மதுவும் அது என்னவாக இருக்கும் என்ற யோசனையிலேயே அதனை வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தார். கண்ணில் பார்த்துட்டே இருந்தா இதில் என்ன இருக்குன்னு தெரியாது, கையில் வாங்கி பிரித்து பார்க்கணும் என்று ராகவன் சொல்ல, அந்த கவரை கையில் வாங்கி பிரித்தாள் மது. அதை பார்த்தவள் கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாள். யுஎஸ்ஏல நீ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கான சீட் கன்ஃபர்மேஷன் லெட்டர். என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டல, அதான் என்று ராகவன் சொல்லிவிட்டு மொட்டை மாடியின் கைப்பிடி சுவரை பிடித்து கொண்டு அங்கே மரக்கிளையில் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கும் புறாக்களை பார்த்து கொண்டிருந்தான். ராகவனின் பின் இருந்த மது, நான் இதை கேட்கவே இல்லையே என்று சொல்ல, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டதானே, அப்புறம் என்ன என்று ராகவன் சொல்லும்போது அவன் குரலில் சந்தோஷம் இல்லை என்று மதுவுக்கு நன்றாகவே தெரிந்தது. நான் அங்கே போய் தான் ஆகணுமா என்று மது கேட்க, ஆமாம் அதில் என்ன சந்தேகம், நீ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு விரும்பின, நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு சீட் வாங்கி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் என்றான் ராகவன். ராகவனின் அருகில் வந்தவள் அவனது பக்கவாட்டில் நின்றாள். கனத்த மௌனம் அவர்கள் இருவருக்கும் இடையில். மௌனத்தை கலைத்த மது, உங்கள் தோளில் சாஞ்சிக்கணும் போல இருக்கு என்று சொல்ல, என்ன கேள்வி இது என்றான் ராகவன். அதன் அர்த்தம்
இந்த தோல் உனக்காகத்தானே, வேறு யாருக்கு என்று அர்த்தம் அவன் கேட்ட கேள்வியின் அர்த்தம். அடுத்த நொடி ராகவனின் இடக்கையை தன் கையால் பிடித்துக்கொண்டு அவனது தோள்களில் தஞ்சம் கொண்டாள் பேதையவள். அங்கு சாப்பிட்டு கொண்டிருந்த திவ்யா, அஞ்சலி, சீதா, சஞ்சய், வாசு என அனைவரும் இவர்களை பார்த்தனர். எப்படியோ என்னோட நண்பன் வாழ்க்கையில் ஒளி வந்துருச்சு என்றபடி கண் கலங்கினான் வாசு. விடு மாம்ஸ், உன் வாழ்க்கையிலையும் ஒளி வரும், ஃபீல் பண்ணாத மாம்ஸு என்று சஞ்சய் சொல்ல, டேய் தின்னுட்டு பேசு, போய் நல்லா வாயில் வந்துடும், சாப்பிட்றான், முதல்ல சிக்கனை வாயில் வச்சுட்டே பேசுகிறான் என்று அவனை வாசு கடிந்து கொள்ள, நான் சாப்பிட்றத பார்த்து கண்ணு வைக்காத மாம்சு என்றபடி தன் கையில் இருந்த சிக்கன் பீஸை வாசுவின் வாயில் திணித்தான் சஞ்சய். டேய் 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 என்ற வாசு அதை சாப்பிடாமல் திணற, மாம்சு இன்னும் வேணுமா சிக்கன் பீஸு, இதோ இதோ கொடுக்குறேன் என்று சொல்லி இன்னொரு சிக்கன் பீஸை சஞ்சய் கையில் எடுக்க, மச்சான் என்னை காப்பாத்துடா உன் தம்பிட்டு இருந்து என்று ராகவனை நோக்கி ஓடினான் வாசு. வாசுவின் சத்தம் கேட்டு ராகவனும் மதுவும் விலகி நிற்க, அவர்கள் செய்யும் கலாட்டாவை பார்த்த அங்கிருந்த அனைவரும் சிரிக்க, அந்த இடமே மகிழ்ச்சியில் திளைத்தது. இரவு மதுவின் பிறந்த நாளை கொண்டாடி முடித்துவிட்டு காலையில் சீதா, சஞ்சய், வாசு, திவ்யா, அஞ்சலி என அனைவரும் அவரவர் அறையில் உறங்கிக் கொண்டிருக்க, ராகவன் அனைவரும் உறங்கிய பின் கடைசியாகத்தான் உறங்கினான். இருப்பினும் காலையில் நேரமே எழுந்து அவனுக்கான அவனது அறையில் இருந்த ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவன் தன் மொபைலை எடுத்து வாசுவிற்கு அழைத்தான். தூக்க கலக்கத்தில் இருந்த வாசுவோ ஹலோ என்று சொல்ல, டைம் 8 o'clock, இவ்வளோ நேரம் தூங்குனா மீட்டிங் எப்போ கிளம்புறது, சீக்கிரம் கிளம்பி ரெடியாக, அப்படியே அவனையும் எழுப்பி விடு என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டான் ராகவன். அவன் அழைப்பை துண்டித்தது தெரியாமல் ஹலோ மச்சான் என்றபடியே வாசு ஏதோ சொல்ல வர, அதற்குள் அழைப்பு துண்டித்ததால் பீப் சவுண்ட் கேட்டது. இவன் பேசுறத மட்டும்தான் நம்ம கேட்கணும், நம்ம பேசுறதையெல்லாம் இவன் கேட்கவே மாட்டான் என்று புலம்பியபடியே சஞ்சயை வாசு பார்க்க குப்புறப்படுத்து தூங்கி கொண்டிருந்தான் சஞ்சய். டேய் வளர்ந்தவனே, மீட்டிங் போனோண்டா, எழுந்திரி என்று சஞ்சயின் காதில் வாசு கத்த, ஹே வாயடி சும்மா ரெடி என்று புலம்பியவாறே வாசுவை பிடித்து இழுத்த சஞ்சய் அவன் கன்னத்தில் முத்தங்களை கொடுக்க, அடுத்த கணம் டேய் என்னடா பண்ற, நான் வாசுடா, சஞ்சய் தடிமாடு, என்ன விட்றா விட்றா என்று அலறிக்கொண்டே சஞ்சயை தள்ளிவிட்டு எழுந்தான் வாசு. மாம்சு காலையிலே என்ன கத்திட்டு இருக்கீங்க என்று கண்களை தேய்த்தபடியே எழுந்தான் சஞ்சய். அவனை வெறி கொண்டு முறைத்து கொண்டு நின்றிருந்தான் வாசு. அவன் முன்னே நின்ற வாசுவை பார்த்து, என்ன மாம்சு என்னாச்சு, ஏன் கோவமா இருக்கீங்க, அண்ணா எதுவும் திட்டினாரா என்று வாசுவின் பக்கம் வந்த சஞ்சய் அவன் கபோர்டில் அவன் டவலை எடுத்தபடியே கேட்க, அப்பொழுதும் சிலையாய் கோபத்தில் நின்றிருந்த வாசுவின் பக்கம் அவன் கண்ணங்களை திருப்பி திருப்பி பார்த்தவாறே சஞ்சய் கேட்க, அப்பொழுதும் அமைதியாய் இருந்தான் வாசு. மாம்சு கோபத்தில் முகம் செவக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் உங்களுக்கு கண்ணை மட்டும் செவந்திருக்கே, அது எப்படி என்று சஞ்சய் கேட்க, சொல்கிறேன் ரசா சொல்கிறேன், பக்கத்தில் வா என்றவன் சஞ்சயின் கன்னங்களை பிடித்து கடித்து வைத்தான் வாசு. வழியில் கத்திய சஞ்சய் வாசுவிடமிருந்து விலகி, ஏன் மாம்சு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, பொழைக்குதுல என்று அப்பாவியாய் முகத்தை வைத்து கொண்டு சஞ்சய் சொல்ல, இப்படி தானடா எனக்கும் இருந்திருக்கும், ஒரு ஆம்பலன்னு கூட பார்க்காம கண்ணத்தை பிடிச்சு முத்தம் கொடுக்குறேங்கிற பேரில் கடிச்சு வச்சிருக்க, எனக்கு எப்படி ஒழிச்சிருக்கும் என்று பாவமாய் முகத்தை வைத்து கொண்டு வாசு சொல்ல, தான் தூக்கத்தில் திவ்யா என நினைத்து வாசுவிற்கு முத்தம் கொடுத்து விட்டோம் என்பதை உணர்ந்தவன், எல்லாம் அவ்வளவுதான் மாம்சு, இதுக்கு நான் காரணம் இல்லை என்று சஞ்சய் தன் 2 கைகளையும் தூக்கி கொள்ள, அந்த நேரம் பார்த்து அவர்களின் அரைக்கதவு தட்டப்பட வாசு சென்று திறந்தான். காஃபி தட்டோடு அங்கு மது நின்றிருக்க, குட் மார்னிங்ண்ணா என்று அவள் சொல்ல, குட் மார்னிங்மா என்று வாசு நகர, அறைக்குள் வந்தவள் இருவருக்கும் காஃபியை கொடுக்க, வாவ் அனி செம்ம டேஸ்ட்
காஃபி ரொம்ப நல்லா இருக்கு என்று சஞ்சய் சொல்ல, ஆமாம்மா காஃபி ரொம்ப நல்லா இருக்கு என்று வாசுவும் சொல்ல, சிறு புன்னகையோடு சரிண்ணா அவரோட அறை எதுனா என்று மது கேட்க, ஒரு ரூம் 2 ரூம்னா பரவாயில்ல, 30 ரூமுக்கும் மேலே இந்த பங்களாவில் இருக்குது. நானே 2-3 தடவை தாம்மா இங்கே வந்திருக்கேன். அவனோட ரூம் எதுன்னு எனக்கே தெரியாதேம்மா என்று வாசு சொல்ல, மது கேட்பதற்கு முன்பே சஞ்சய், அண்ணி மும்பையில் அண்ணனுக்கு ஒரு இப்படி பங்களா இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். அவர் ரூம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அண்ணி என்று பாவமாய் சஞ்சய் சொல்ல, நானே பார்த்துக்கிறேன் என்று அந்த அறையிலிருந்து வெளியில் வந்தாள் மது. சஞ்சயும் வாசுவும் மீட்டிங் கிளம்ப ஆயத்தமாகி கொண்டிருந்தார்கள். கீழே கிச்சனுக்கு சென்ற மது அங்கு வேலை செய்யும் பெண்ணிடம், அவர் அறை எங்கே இருக்கு என்று கேட்க, மேம் 3rd ஃப்ளோரில் அவரோட ரூம் இருக்கு மேம், சாரோட ரூம் என்று அந்த பெண் சொல்ல, 3rd ஃப்ளோரில் எத்தனாவது ரூம் என்று மது கேட்க, மேம் 3rd ஃப்ளோரில் ஒரே ரூம் அவரோடது மட்டும்தான் மேம் என்று அந்த பணிப்பெண் சொல்ல, ஆச்சரியமாக இருந்தது மதுவிற்கு. ஆச்சரியமாக இருந்தாலும் அதனை முகத்தில் காட்டாமல் காஃபியை ஊற்றி ஒரு ட்ரேயில் வைத்தவள் லிஃப்டில் ஏறி 3வது மாடிக்கு வந்தாள். அந்த மாடியில் நீச்சல் குளம், நூலகம், தியானம் செய்யும் இடம் என்று வரிசையாய் கண்ணாடியால் கட்டப்பட்ட சுவர்கள் இருக்க, அதை பார்த்ததும் ஆச்சரியத்தில் விரிந்தது மதுவின் விழிகள். அந்த அறைகளை தாண்டின ஒரு அறையின் கதவை மது தட்ட, உள்ளிருந்து பதில் எதுவும் வரவில்லை. அந்த மாடியில் வேறு அறைகள் இருக்குமோ என்று பார்த்தால் மது வேறு எந்த அறையும் அங்கு இல்லை. என்ன நினைத்தாலோ மது சட்டென அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சிவன் பெயர் கொண்ட திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தில் வரும் ரஜினிகாந்தின் அறை போல அவ்வளவு பெரியதாய் இருந்தது ராகவனின் அறை. அந்த அறையை பார்க்க 2 கண்கள் போதாது என்னும் அளவிற்கு அற்புதமாக இருந்தது அந்த அறை. மது அந்த அறையை பார்த்து திகைத்து போய் நின்றிருக்க, அப்பொழுது ராகவனின் குரல் அவள் காதில் விழுந்தது. ஹேய், அறிவில்ல, உன்கிட்ட நான் இதெல்லாம் செய்ய சொன்னேனா? நான் சொல்றத செஞ்சா போதும், இல்ல ராகவனோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டி வரும் என்ற ராகவனின் கர்ஜனை குரல் மதுவின் காதில் விழ, அதிர்ந்தும் பயந்தும் போனாள் மது. அவளின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. கைபேசியை காதில் வைத்து பேசியபடி அரைக்கால் சட்டையோடு வியர்வை படிந்த வெற்று மார்பை டவலால் துடைத்தபடி அங்கிருந்த ஒரு அறையிலிருந்து ராகவன் வெளியில் வர, ஒரு தடவை சொன்னா கேட்காது, கெட் லாஸ்ட் என்று போனில் ராகவன் பேசிக்கொண்டே அவன் நடந்து வர, மது ராகவன் போனில் பேசியதை கவனிக்கவில்லை. கெட் லாஸ்ட் என்ற ராகவனின் வார்த்தையை கேட்டு அந்த ஏசி அறையிலும் வேர்த்து போனது மதுவிற்கு. அதுவரை ராகவன் மதுவை கவனிக்கவில்லை. கெட் லாஸ்ட் என்று தன்னைத்தான் சொல்கிறான் என்று நினைத்து கொண்டு அந்த அறையை விட்டு மது வெளியேற, மது என்ற ராகவனின் அழைப்பில் நின்ற பெண்ணவள் நடுங்கிக் கொண்டே திரும்பினாள். மது திரும்பிய வேகத்தில் அவள் கையில் இருந்த சூடான காஃபி அவள் மேல் கொட்ட, என்று தன் கைகளை பிடித்து நின்று கொண்டிருந்தவளை பார்த்த ராகவன் பதறிக்கொண்டு அவன் பக்கம் வந்தான். ஹே, பார்த்து என்ன இப்படி பண்ணிட்ட என்று பதறி போனவன் பெண்ணவளை தன் 2 கரங்களால் ஏந்தி கொண்டு அந்த அறையிலிருந்த தனது குளியல் அறைக்குள் சென்று ஷவரின் கீழ் அவளை நிற்க வைத்து நீரை திறந்துவிட அவளும் அங்கு நின்றாள். அவளின் மேல்பட்ட நீர்த்துளிகள் அவன் மேலும் விழுந்தது. காஃபி கொட்டின எரிச்சலில் சில நிமிடங்கள் தான் எங்கிருக்கிறோம் என்று நிதானிக்காதவள் தற்போது எதிரே இருக்கும் ராகவனை பார்த்தாள். நான் போகணும் என்றாள் தடுமாற்றமான குரலில். போகணுமா என்றான் ராகவன். மதுவிடம் பதில் இல்லை. மதுவின் அருகில் நின்றிருந்தவன் இன்னும் அவளை நெருங்கினான். அவளின் முகத்தை தன் கரங்களில் ஏந்தியவன்
அவள் இதழின் அருகில் மூச்சு முட்டும் இடைவெளியில் அவன் நின்றிருக்க வஞ்சியவளின் இதயம் வேகமாய் துடிக்க சட்டென்று அவளின் காதோரம் ராகவன் இப்படி கூறினான். காலையில் நான் காஃபி குடிக்க மாட்டேன் என்று அவன் மெல்லிய குரலில் சொல்ல, சாரி என்றாள் அவள். நானும் சாரி என்றான் அவன். புரியாமல் விழித்தாள் பெண்ணவள். எதுக்கு என்றாள் அவள். இதுக்குத்தான் என்று சொன்னவன் அவள் இதழோடு இதழ் பதிக்க அவளை நெருங்க மதுவோ அவன் வெற்று மார்பில் தன் இரு கைகளை வைத்து அவனை தள்ளிவிட்டு அந்த குளியல் அறையை விட்டு வெளியேறினாள். ராகவன் இதை எதிர்பார்த்தான் தான். சிங்கத்திடம் மாட்டிய சிறு முயல் போல் அவள் ஓடுவாள் என்று தன்னை விட்டு விலகி ஓடியவளை புன்முறுவலோடு பார்த்த அவன், இப்போ தப்பிச்சிருக்கலாம், இன்னொரு நாள் கண்டிப்பா மாட்டுவீங்க மேடம் என்று அவள் காதில் விழும்படி கத்த குளியலறையிலிருந்து வெளியில் வந்த அவளோ மூச்சிறைக்க நின்றவள். காதுகளில் அவன் சொல்லும் வார்த்தைகள் விழ அவன் கூறியதன் அர்த்தம் புரிந்தவளின் முகமெங்கும் நாணத்தால் சிவக்க அங்கு கீழே விழுந்து கிடந்த பீங்காஞ்சாடி ட்ரே எல்லாவற்றையும் எடுத்து அந்த காஃபி சிந்திய இடத்தை சுத்தம் செய்துவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார். உடையெல்லாம் ஈரத்தோடு தொப்பலாக நனைந்திருக்கும் அவளை யாராவது பார்த்தால் என்ன நினைப்பார்களோ என்று பதட்டம் வேறு. அவளை தொற்றிக்கொள்ள ஓட்டமாக அடுப்படிக்குள் நுழைந்தவள் கையில் இருந்த உடைந்த பொருட்களை வைத்துவிட்டு அவளது அறைக்கு சென்றாள். சீதா, திவ்யா, அஞ்சலி மூவரும் இரவு மதுவின் அறையில்தான் தங்கியிருந்தனர். அவர்கள் முழித்திருந்து தன்னை பார்த்து விட்டால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியை கேட்பார்களோ என்ற யோசனையோடே தன் அறை கதவை திறந்தாள் மது. மூவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கவே அப்பொழுதுதான் மதுவிற்கு அப்பாடா என்றானது. உடனடியாக மறுபடியும் குளித்து முடித்து உடைமாற்றிக்கொண்டு குளியல் அறையிலிருந்து மது வெளியில் வரவும் சீதா எழவும் சரியாக இருந்தது. குட் மார்னிங் அண்ணி, ஹாப்பி பர்த்டே என்று பெட்டில் அமர்ந்தபடியே சீதா சொல்ல, தேங்க்ஸ்ங்க என்றாள் மது. அண்ணி, நான் உங்களை விட சின்ன பொண்ணு தான், சீதானே கூப்பிடுங்க, வாங்க போங்கெல்லாம் வேண்டாம் என்று சீதா சொல்ல, சரி சீதா என்றாள் மது. சரி, காஃபி ஆர் டீ என்ன வேணும் என்று மது சீதாவிடம் கேட்க, நோ அண்ணி, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்ன சீதா தன் கைபேசியை எடுத்து மணியை பார்த்தவள், ஐயோ டைம் 8:30 அண்ணி, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு போகணும், நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்றவள் தன் பெட்டியிலிருந்து உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைய மதுவும் சமையலறைக்கு சென்று விட்டாள். அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கு இருப்போருக்கு தேவையான காலை உணவுகளை சமைத்து முடித்தாள் மது. மணி சரியாக 9:30 இருக்கும். ராகவனின் குரல் மதுவின் காதில் விழ அடுப்படியிலிருந்து வரவேற்பறைக்கு வந்தவள் படியில் இறங்கி வந்து கொண்டிருந்த ராகவனை பார்த்தாள். கோட்டும் சூட்டுமாய் பக்கா பிஸ்னஸ் மேனாய் படியில் இருந்து இறங்கி வருபவனை கண்ணமைக்காமல் அவள் பார்த்திருக்க, அவன் அவளை பார்த்தும் பார்க்காதவன் போல நடுகாலில் நின்று வாசு வாசு என்று வாசுவை அழைத்து கொண்டிருந்தான். மது ராகவனின் பக்கம் சென்றவள், காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன், சாப்பிட்டுட்டு போகலாமே என்று மது சொல்ல, எனக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் டைம் இல்லை, உன்னை யார் முதல்ல இந்த காலையில் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா, எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை என்று ராகவன் மதுவிடம் கேட்க, இதை எதிர்பார்க்காதவளின் முகம் சற்று வாடித்தான் போனது. ராகவன் மதுவிடம் கடிந்துவிட்டு சோபாவில் அமர்ந்தவன் வாசுவிற்கு ஃபோன் செய்து கொண்டிருக்க, மது அங்கிருந்து நகர்ந்து அடுப்படையை நோக்கி நடந்தாள். அஞ்சலி, திவ்யா, சஞ்சய், சீதா, வாசு என அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்க முகம் சோர்ந்து டைனிங் ஹாலுக்குள் நுழைந்தவளை பார்த்த வாசு, என்னம்மா சாப்பிட வரமாட்டேன்னு சொன்னானா என் நண்பன், அவனுக்கு உன் சமையலை சாப்பிட கொடுத்து வைக்கல என்று வாசு சொல்லி முடிக்கும் முன்னரே மதுவை தாண்டி வந்த ராகவன் டைனிங் டேபிளின் பக்கம் வந்து நாற்காலியில் அமர்ந்தான். அதை பார்த்த மது உட்பட அனைவருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாய்த்தான் இருந்தது. மதுவிற்கு ராகவன் சாப்பிட அமர்ந்ததும் அவ்வளவு மகிழ்ச்சி.
அவனுக்காகத்தானே அத்தனையும் சமைத்து வைத்திருக்கிறாள். அவன் டைனிங் டேபிளில் அமர்ந்ததும் ஓடி அவனின் பக்கம் சென்றவள் அவனுக்கு மிகவும் பிடித்த பொடி தோசையையும் கார சட்னியையும் அவன் தட்டில் வைக்க, தனக்கு பிடித்த உணவு இவளுக்கு எப்படி தெரியும் என்று ராகவன் யோசிக்க, அவன் யோசனையை புரிந்து கொண்ட வாசுவோ, நான் தாண்டா மச்சம் சொன்னேன் என்று சொல்ல, சரி சரி சீக்கிரம் சாப்பிடு, மீட்டிங்க்கு டைம் ஆச்சு என்று ராகவன் சொல்லி முடிக்க, டைனிங் டேபிளில் கூட மீட்டிங், பிஸ்னஸ் இதை பற்றின யோசனை தானா? இவனோட பொறுப்புணர்ச்சிக்கு அளவே இல்லாமல் போச்சுடா ஆண்டவா என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டான் வாசு. அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். நன்றி.